நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाथ राधे कृष्ण राधे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நல்ல நட்புக்கு இலக்கணமாக எதை சொல்வது? உவமை சொல்வதானால் கிருஷ்ண சுதாமாவின் கதை. நேசத்துக்கு எல்லோரும் கிருஷ்ண சுதாமாவைத்தான் சொல்கிறார்கள். தோழன் என்றால் அது கிருஷ்ணன் தான். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சுதாமாவை போல் ஒரு நண்பன் கிடையவே கிடையாது. அத்தனை பாசம் அவன் மீது பிரபுவுக்கு. இதில் நாம் பெரும் படிப்பினை, நல்ல நட்பினை தெய்வம் ரசிக்கிறது. இந்த கதையை கேட்க கேட்க, சொல்ல சொல்ல நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது. பொதுவாக பேசுவதானால் கிருஷ்ண சுதாமாவின் கதை பாரதத்திலும் வெளியிலும் அநேக மொழிகளில் இருக்கிறது. வங்கத்தில், மலையாளத்தில், காஷ்மீர மொழிகளிலும் இருக்கிறது. உருது, பார்சி மொழிகளிலும் இந்த அற்புதமான நேசத்தின் கதை இருக்கின்றது. காசியில் காவிய ரசிகர் லாலா பகவான்ஜி பிரியதர்ஷி என்ற பெயரில் இதை எழுதியிருக்கிறார். மகாராஷ்டிரத்தில் ஆனந்ததாசர் உருது சாகித்யத்தில் இதை வர்ணித்து ஒரு நூற்றாண்டுக்கு முன் எழுதியுள்ளார். இந்த கதையின் அடிப்படையில் பல மேடை நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதுபோல் என் மாணவ பருவத்தில் கிருஷ்ணசுதாமாவின் நாடகத்தை லாகூரில் பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ பேர் எழுதியிருந்தாலும் ஹிந்தி மொழி கவிஞர் நரோத்தம் தாஸ் சுதாமா சரித்திரம் என்ற ஒரு காவியம் எழுதியிருக்கிறார். அதுபோல அற்புதமான ஒன்று எந்த மொழியிலுமே இருப்பதாக தெரியவில்லை. அதனால்தான் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட உலகம் அவருடைய படைப்பை மறக்க முடியவில்லை. ஆஹா, ஏழ்மை எழுதிய சித்திரம் போல் பிரபு, ஆசைகள் ஒடுங்கிய மானிட மேதை, உடுத்திய மேல் துணி ஆடையும் கந்தல், ஏழ்மையின் தாழ்மையை கண்களில் பார்த்தேன். வாசலிலே ஒரு வேதியன் ஏழை வந்தாரை வரவேற்று வாவென்றழைத்து சந்தோஷமாக நல் உபசாரம் செய்யும் கண்ணனின் மாளிகை வாசலிலே ஓர் அந்தணர் வந்ததை சொல்லிட வந்தேன்.
கந்தல் ஊடையுடன் வந்தவர் தன் பேர் சுதாமா என்று என்னிடம் சொன்னார். இந்த கதையே தோழமையின் கதை. அன்று பிள்ளை பிராயத்தில் குருகுலத்தில் படித்தார்கள். கிருஷ்ணனோ ராஜகுமாரன், சுதாமாவோ ஏழை பிராமண பிள்ளை. ஆசிரமத்திலே அவர்கள் நட்பு மேலும் நெருக்கமானது. இப்போது சொல், நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா இல்லையா? உன்னை பார்க்கும்போது இறைவனாக தோன்றுகிறது. இன்றுதான் முதன்முறையாக எனக்கு ஒரு நண்பனை பெற்ற ஆனந்தம் கிடைத்தது நண்பா. பிள்ளைகள் பெரியவரானார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகைக்கு மன்னனானார். ஆனால் சுதாமாவின் நிலையோ மாறவே இல்லை. பாவம், சுதாமாவுக்கு கல்யாணமான பிறகு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து வறுமையும் தொடர்ந்து பட்டினி பிரச்சனை. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த கதை போக்கு இரு நண்பர்களின் உணர்ச்சிகளை சித்தரிக்கின்றது. இதில் ஒருவன் பகவான், இன்னொருவன் ஏழை எளிய பிராமணன். ஒருவனுக்கு பெரும் செல்வம், இன்னொருவனுக்கு தரித்திரம். ஒருவன் ஆட்டி படைப்பவன் ஆட்டி வைக்கிறான், இன்னொருவன் ஆடுபவன் அதை அனுபவிக்கின்றான். ஒருவன் பிரம்மன், இன்னொருவன் ஜீவாத்மன். ஒருவன் சம்பூர்ணன், இன்னொருவன் மாறானவன். ஸ்ரீமத் பாகவதத்தில் மகர்ஷி வேதவியாசர் சுதாமாவின் கதையை சொல்லும் போது எழுதுகிறார், சுதாமா ஒரு பிரம்மஞானி பிராமணன் என்று. பிரம்மஞானி ஆனதால் அவர் அறிந்திருந்தார், இந்த தரித்திர நிலை ஏற்படுவதற்கு முழுமுதற் காரணமே முற்பிறவியில் தான் செய்த கர்மத்தின் பலன் என்று. அதனால் அந்த பலன் தந்த விளைவை படாமல் தீர்க்க முடியாது என்று அறிந்திருந்தார். அதுதான் அவர் கலங்காதிருந்து ஏழ்மையின் துயரை ஏற்றார். பாவம், அவர் மனைவியோ அவர் மீது சற்று வருத்தத்துடன் இருந்தாள். ஏழையா இருந்தாலும் நீங்கள் கிருஷ்ணனுடைய தோழர், அவரோ ஒரு மன்னர், அவரிடம் உதவி கேளுங்களேன் என்றாள். பாவம், சுதாமா கிருஷ்ணனுக்கு முன்னால் கையேந்தி போக விரும்பவில்லை, கேட்கவும் இல்லை. நாம் கவனிக்க வேண்டியது இது. சுதாமா கிருஷ்ணனின் பரம பக்தன். பக்தனாயிருந்தும் ஏன் அவரிடம் கேட்கவில்லை? அவன் உண்மையான பக்தன்தான். உண்மையான பக்தன் பகவான் தராதிருந்தால் பகவானை கோபிப்பானா? பக்தன் பரிபூர்ணமாக அர்ப்பணமாகிறவன், வணங்கி போகிறவன். அவனுக்கு பகவானிடம் உதவி கேட்பதற்கு, உண்மையை சொல்வதற்கு வெட்கம் ஏற்படாது, வேதனை ஏற்படாது. ஒரு சுஃபி கவி சொல்கிறார், வெட்கமேனதற்கு சலங்கை கட்டுவதற்கு அவன் முன்னே மனமேடை இல்லாட. அதாவது, இந்த மூடன் ஆடுவது பிரபுவுக்கு சந்தோஷம் தருவதானால் வேசி போல் அவர் முன்னே ஆடுவதற்கு என் மனம் ஏன் தயங்க வேண்டும்? சுதாமா இது பற்றி தெரிந்தவர்தான். பின்பு ஏன் அவர் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் உதவி பெறாமல் இருந்தார்? உள்ளர்த்தமாக ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அதாவது, ஸ்ரீ கிருஷ்ணனிடம் சுதாமாவுக்கு இரு நிலைகள், ஒன்று பக்தனாக, இன்னொன்று நண்பனாக. பக்தன் கேட்டுத் தர வேண்டிய நிலை எதற்கு? குறைகளை யார் நீக்க? பொதுவில் இங்குதான் நட்பால் சிக்கல் ஏற்படுகிறது. மாசற்ற நட்பிலே அவருக்கு மாறாத நம்பிக்கை. அவருடைய கருத்து, நண்பரை சந்திக்க இவர் அங்கே சென்றாலும், இவரை பார்க்க அந்த நண்பர் இவர் இல்லம் தேடி வந்தாலும் அவரை எப்படி வரவேற்பது? அவர் சிந்திக்கிறார், நண்பனைக் கண்டு கையேந்து முன்னால் தன்மானத்தை கிள்ளி எறிய வேண்டுமே என்ற தயக்கத்தில். நண்பரை பார்க்க வெறுங்கையோடு செல்லக்கூடாதென்று. அப்படியானால் அந்த சுதாமா கண்ணன் மாளிகைக்கு எப்படி போனார்? அவர் பிரபுவை கேட்காமல் கிருஷ்ணன் அந்த ஏழைக்கு என்ன தந்தார்? இரண்டு உள்ளங்கள் என்ன பேசின? இது புரியாத தெய்வப்புதிர். இந்த அற்புத நட்பினை சித்திரமாக்கி மன்றத்தில் வைக்கிறேன். அன்பர்கள் எப்போதும் போல் என் பணியை வரவேற்பார்கள் என்று நம்புகிறேன். நட்பின் கதையை ரசியுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
வணக்கம் இறைவா. தேவி ருக்மணி. ஆம் பிரபு. ருக்மணி. என்ன விஷயம் தேவி? இன்று உன்னை பார்க்கும்போது கண்களில் வேதனை படர்ந்திருக்கிறதே, ஏன் இப்படி தேவி? இப்படி ஒரு கேள்வியை நானும் கேட்கிறேன் பிரபு. தெய்வமே, உங்கள் திருமுகத்தில் முன்பின் காணாத சலனங்கள் தெரிகிறது. இப்படி உங்களை பார்த்ததே இல்லை. தாம் மோதும் புல்லாங்குழல் இசை இனந்தெரியாத வேதனை சுரங்கள் ஆனதேன். ஏன் இப்படி ஆனது பிரபு? எங்கோ உங்கள் பக்தன் ஆழ்ந்த துயரில் இருக்கிறாரா? அந்த உணர்வு தம்மை பாதிப்பது இனிய புல்லாங்குழல் ஓசையோடு வேதனையை வெளிக்காட்டுகிறதா? இன்பமுறும் புல்லாங்குழல் ஓசை என்பது துன்புறுத்துகிறதே. என் ருக்மணி, உனக்கு எப்படியும் என் அந்தரங்கம் தெரிந்துவிடும். அதனால் எதையும் நான் மூடி மறைக்க இயலாது. ருக்மணி, இது சரியான கேள்வி. தாங்காத வறுமையால் பாவம் என் பக்தனுக்கு துயரங்களே நித்திய வாழ்க்கையாய் அமைந்து விட்டது. என்ன சொல்ல, நாளை கடத்துவதே அவனுக்கு போராட்டமாய் அமைந்தாலும் பொறுமை இழக்கவில்லை. அவன் தொல்லைகளை அகற்ற நான் துடிக்கிறேன். ஆனால் அவனோ வறுமையில் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பக்தனின் துயரத்தை தீர்க்க வேளை வரவில்லையே. அந்த உத்தம பக்தர் யார்? அவர் துன்பத்தை அறிந்த தங்களுக்கு துடைக்க தெரியாதா? யார் அந்த பக்தர்? சுதாமா. சுதாமா? பேரை கூட கேட்டதில்லை. புதிய பக்தரா? பழைய பக்தன். எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களாக பரம பக்தன். அதோடு இந்த பிறவியில் பள்ளி பருவத்து நண்பன். பள்ளி பருவ நட்பா பிரபு? மறந்தீர்களா? யார் அவர்? எங்கிருக்கிறார்? அதோ பார், என் நண்பனை வறுமை வரைந்த ஓவியம் போல. ஊரெல்லாம் உறங்கும் வேளையிலே அவன் மட்டும் இப்படி தனிமையிலே அமர்ந்து பக்தியுடன் என் பெயரைச் சொல்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணா, 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 ஸ்ரீ கிருஷ்ணா. இவருக்கு என்ன துயரம் பிரபு? இவரை குடும்பத் தொல்லை வாட்டுகிறது. தொல்லைக்கு காரணம் வறுமை. வறுமையா? வறுமை. ஸ்ரீ கிருஷ்ணா, 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 ஸ்ரீ கிருஷ்ணா.
ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. Krishna, Sri Krishna. பாவம், வெறும் தண்ணீரை குடித்தே திருப்தி அடைகிறான். தாங்க முடியாத ஒரு கொடுமையான நோய் இந்த வறுமை. இந்த வறுமை, இதன் பாதிப்பு மிகப்பெரிய வீரர்களையும் அச்சுறுத்தி அடங்க வைத்து விடுகிறது. வறுமை மகா ஞானியர்களை, நன்கு பக்குவப்பட்ட தர்மாத்மாக்களையே நிலைகலங்கும்படி வைத்து சந்தியிலே நிறுத்தி விடுகிறது. அது அவர்களை தர்ம பாதையிலிருந்து தடுத்து தர்மங்கெட்ட பாதைக்கு செல்லும்படி செய்கிறது. பாவம் எனது பக்தன் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மகானை விட, வீரனை விட, விவேகியை விட உண்மையாக வாழ்க்கை நடத்துகிறான். வறுமையை தாங்குகின்ற ஞானி. ருக்மணி,
உலகங்களின் நாயகனுக்கு துன்பங்களின் சிந்தனையோ தாம் நினைப்பது நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் மனம் கனிந்தால் தங்கள் பக்தருக்கு இந்த நிலை போய்விடாதா? இதையெல்லாம் நான் சொல். பிழையில்லை நீ சொல்லுவதும். அவன் என்னிடம் சொல்லிவிட்டால் இப்போதே இந்த கணமே அவன் கஷ்டங்களை நீக்கி விடுவேன். அப்படி செய்ய மறப்பதா? மறப்பதா? பக்தன் என்னை கேட்கவில்லையே. உங்கள் பேரை ஜபிக்கிறார். ஜபித்தால் போதாதா இறைவா? ஜபிப்பது பக்தியில். பக்தியில் மயங்குவீர்களே. அவர் இல்லாமையை போக்குவது தம்முடைய பொறுப்புதான். தமக்கும் தெரியுமே, பாவம் இல்லையா? ஆம், ஏதாவது செய்ய வேண்டும். பாவம் என்று நான் நினைத்தால் போதுமா? அவன் கேட்டால் தானே. கேட்க மாட்டாரா என்ன? துயரங்களை கஷ்டங்களை போக்கு என்று. இல்லை. இல்லை என்றால்? அதுதான் ருக்மணி. அந்த சுதாமா மற்றவர்களைப் போலல்ல. அவன் ஒரு பிரம்ம ஞானி. கஷ்டங்கள் மலை போல வந்தாலும் நிலை கலங்காத ஜிதேந்திரியன். இது யோக நிலையின் உச்ச நிலை. அவன் சிறந்த பக்த யோகி. அவன் அறிவான் அந்த ஏழ்மையே அவனது முன்பிறவியின் வினை பயன் என்று. அந்த மண்ணுலகிலே, அதாவது கர்ம பூமியிலே விதி இதுதான். மனிதனுக்கு அவன் முன்பிறவியில் செய்த பயன் பற்றாமல் விடாது. கர்மங்களை அவன் அனுபவிக்காமல் போக்கிவிட முடியாது. அவனுக்கு முக்தி என்பதே கிடையாது. பாவம் அவன் கர்மங்கள். அது சுகமோ அல்லது துக்கமோ. அப்படியா? அப்படித்தான். விதியின் பலன்தானே அந்த துயரங்கள். துயரங்களும் சுகங்களும் அனுபவிக்கத்தான். அதாவது சுகங்களை துக்கங்களை அனுபவிக்காமல் மனித பிறவியின் பாதங்களை அடைய முடியாது. பொதுவில் ஒரு வழி உண்டு. ஒருவன் பகவானின் பாதங்களைச் சேர நினைத்தால் அவன் அந்த முற்பிறவியில் செய்த குறையை அல்லது நிறையை வினை பயனாக அவன் சமநிலை உணர்வுடன் அனுபவிக்க வேண்டும். சமநிலை உணர்வா? அதாவது அவன் மனதில் உள்ள அழுக்குகள் நீங்க, அவனுடைய களங்கங்கள் கரைய, தான் என்ற எண்ணம் தகர்ந்து பொடியாக, அவனை தொடர்ந்து வரும் பழைய கணக்குகள் முடிந்து புதியன தொடங்குகின்றன. அதன் பின் கர்மத்தின் பாதை ஒரு புதிய கோணத்தில் கர்மத்தின் சக்கரமாக சுழலுகின்றது. அந்த சுதாமா இதை முழுவதும் மனதில் பதித்திருக்கிறான். ஏனெனில் அவன் பிரம்மஞானி. அதனால் அவன் தான் படும் கஷ்டங்களுக்கு சங்கடப்படுவதே கிடையாது. அவன் என் பரம பக்தன். பாவம் அவன். அந்த பைத்தியக்காரன் சொப்பனத்தில் கூட தன்னை காப்பாற்ற கேட்டதில்லை. ஹே பிரபு, பட்டினியிலிருந்து என்னை காப்பாற்று என்று. பரிதாபத்துக்குரியவன். அவனுடைய துயரங்கள் என்று தீரும்? பொறுக்க முடியவில்லை எனக்கு. அவன் அங்கு ஜபமாலை உருட்டுகிறான். Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna.
2 நாட்களாக பிக்ஷை எதுவும் கிடைக்கவில்லை. பிள்ளைகளுக்கோ காயும் வயிறு, களைத்திருக்கிறார்கள். பாவம், அவனும் மனைவியும் சுத்த பட்டினி, எதுவும் இல்லை. மனைவியை ஏமாற்றாத கணவன் கிடைத்ததில் பாதியை இலையிலே அவளுக்கு வைத்து தனக்கும் எஞ்சியதைத்தான் எடுத்துக்கொண்டான். வாழ்க. இது என் நெஞ்சை தொடுகிறது. அட, இது என்ன? பாதி அரிசியை எனக்கு படைத்து விட்டானே. பட்டினி கிடக்கும் நீங்கள் அதையும் பகவானுக்கு படைக்கிறீர்கள். பகவான் பாதி அரிசிக்குத்தான் காத்திருக்கிறாரா? அவருக்கு பெரிய பெரிய கோயில்களில் பணம் படைத்தவர்கள், ராஜாதி ராஜர்கள்
தங்க தாம்பாளத்தில் வைத்து நெய்யோடு நிவேதனம் தினமும் செய்வார்கள். வெற்றி எடுக்கின்ற ஏழை பிராமணனின் பானையில் கிடந்த அரிசியில் பாதியை எடுத்து தந்தால் ஏற்பாரா? வசுந்தரே, பிரபுவின் மனதில் பாரபட்சமே கிடையாது. நெய் நிவேதனத்திலும் நான் தரும் பாதி அரிசியிலும் பேதம் கிடையாது. தருபவனின் இதயத்தை தான் பார்க்கிறார், பக்தியை பார்க்கிறார். அடியாரை மதிக்கின்ற பகவான் அன்றோ? கிருஷ்ணா, வறுமையின் கொடுமையான பாதிப்பு அவளை இப்படி பேச வைத்தது. உள்ளத்தால் நல்லவள், தான் நினைப்பதை உரிமைப்பட்டவள் என்ற நிலையில் சுடுமொழிகள் சொல்கிறாள் என்னிடத்தில். பட்டினிக்கு அஞ்சாத பத்தினி அவள் தன் வேதனை சுமையை இறக்கி வைக்க வழி தெரியாமல் இப்படி ஆகிவிட்டாள். கிருஷ்ணா, பட்டினி போடும் என் மீது அவளுக்கு பரிவு. படபடப்பாக பேசினாலும் அவளுக்கு உன் மீது பக்தியும் என் மீது பரிவும் போகாது. குடும்பம் என்ற சுமைகள், புருஷனிடம் பக்தி, தன் குழந்தைகளின் எதிர்கால கனவு, வறுமையின் பிடி தாங்கிக் கொள்கிறாள். என்னை மன்னியுங்கள். தமது நிழலாக நான் தொடர்ந்து வருவேன். பட்டினியும் என் பொறுமையை ஊனப்படுத்தாது. என்ன? அதுதான், அந்த பானையிலே இருந்தது 1 மணி அரிசி. அதை பாதியாக பங்கிட்டு அந்த பாதியை என் பக்கத்திலே வைத்தீர்கள். என் மீதுள்ள பரிவால் உங்கள் பங்கு அரிசியை, மீதி இருந்த அந்த 1 பாதி அரிசியை இப்போது பகவானுக்காக அர்ப்பணிக்கிறீர்கள். அவர் பசியோடு இல்லை. வசுந்தரி, ஒரு குடும்பஸ்தனின் கடமை தான் சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு கவளமாவது பசுவுக்கு தருவது. அது செய்யும் உதவிக்காக அது பாலை தருகிறதே. அடுத்ததாக ஒரு அதிதிக்கு சோறிடுதல். யாராயினும் நம் வாசலில் வந்து நின்றால், முடியவில்லையே எனக்கு, அது மனதை உறுத்துகிறது. இந்த பாதி அரிசி மணியில் இந்த கடமைகளை எப்படி செய்வேன்? அதனால் இதை அவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் என்னால் முடிந்தது. அனைத்து ஜீவன்களும் அவன்தானே. அவனுக்குள் தானே சமுதாயமும் சகல ஜீவன்களும் உண்மையில் இருக்கின்றன. அதுதான் இதை அவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் ஏற்றது. சரி செய்யுங்கள். இந்தாருங்கள், எனக்கு தந்த இதையும் அர்ப்பணியுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்
நீ சாப்பிடப் போவதில்லையா? இல்லை. பசித்த வயிறுக்கு அந்த பசி உங்களுக்கும் தானே? நீங்கள் பட்டினியா இருக்கும்போது எனக்கு எதற்கு? இந்த பாதியையும் உங்கள் பகவானுக்கு அர்ப்பணியுங்கள். அந்த பரந்தாமனுக்கு இந்த படையிலும் சேரட்டும். மனப்பூர்வமாய் கொடுக்கிறதானால் இதை அமுதமாக பாவித்து உன் கையால் அர்ப்பணித்து விடு. பிரபு சிரத்தையில் பக்தியில் கனிகிறான். வா. அர்ப்பணித்தலை பக்தி என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன். யார் மீதும் கோபமில்லை. கிருஷ்ணனே கதி. ஸ்ரீ கிருஷ்ணா. हे सर्वेश्वरा, हे விஸ்வேஸ்வரா, சாஸ்திரங்களின் கருத்து அடக்கத்தோடு அர்ப்பணிக்கும் எந்த பொருளுமே, அது பச்சிலையோ ஒரு பூவோ வெறும் தண்ணீரின் ஒரு துளியோ, அன்புடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறாய். இது நானும் இவளும் தெளிந்த பக்தி உணர்வுடன் ஒன்றிய மனதுடன் உன் முன்னால் வணக்கத்துடன் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள். அக்கார அமுதுண்ணும் பிரபுவே உந்தனுக்கு அரிசியை நிவேதிக்கிறோம். எனக்குத்தான் அன்புடன் தந்திருக்கிறார்கள். இதிலே ஒரு பாதி உனக்கு, ஒரு பாதி எனக்கு. எல்லாம் எனக்குள்ளே வாழ்கிறது. நண்பா, உன் நிவேதனத்தால் உயிர்க்குலம் பசியாரும். வாழ். இன்று முதலாக பக்தனின் விருந்து உண்ண எனக்கு கிடைத்த வாய்ப்புது. பிரபு, இன்று விருந்து 1 மணி அரிசி, பசியெடுத்த வயிறோ நிறைந்து விட்டது. அவர் எப்படி வாழ்கிறார்? பிக்ஷை வாங்கித்தான். பிக்ஷை வாங்கியா? பிரபு, உமது பக்தன் பெரும் பிக்ஷை வாங்கியா வாழ்கிறார்? ஆம் தேவி, அவர் ஒரு பிராமணர்.
அவர் பிக்ஷை வாங்கித்தான் வாழ்கிறார். சாஸ்திரத்தின் கட்டளை பிராமணன் வியாபாரம் செய்யக்கூடாது, அதோடு சேவகமும் கூடாது. சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? பிராமணனின் கடமை இங்கு எல்லோருக்கும் வித்தை கற்பித்தல், சிக்ஷை அளித்தல், அரசர்களுக்கு நல்வழி காட்டுதல், அதிகாரிகளுக்கு மக்கள் சேவையை உணர்த்துதல், எல்லா மக்களுக்கும் பக்தியின் பாதையை காட்டுதல். பிராமணன் இந்த செயல்களை சம்பாத்தியமாக்க கூடாது. குடும்பம் நடத்துவதற்காகவும் கூட விலை கேட்டு கற்பிக்க கூடாது. குடும்பம் உயிர் வாழ பிராமணன் பிக்ஷை வாங்கி பிழைக்க வேண்டியவன். அதோடு பிக்ஷை வாங்குவதிலும் கூட ஒரு விதி இருக்கிறது. அதன்படி பிக்ஷை எடுப்பதற்கு 5 இல்லங்கள். அப்படி கேட்கும் இடத்தில் அவனுக்கு பிக்ஷை போட்டால் இல்லை மறுத்தால் திரும்ப வேண்டியதே. பிறகு அவனுக்கு பட்டினிதான் அன்று உணவு. அத்தனை நிபந்தனைகள். அதோ பார், சுதாமா தன் கடமையை செய்கிறான். பவதி பிக்ஷாந்தேஹி. श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। भवती भिक्षां देहि। श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। भवती भिक्षां देहि। श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। பிரபு, இன்று இத்தனை தந்தாயே, எப்படி புகழ்வேன்? எல்லாம் உன் கருணை. அதோ பார் ருக்மணி, 2 பிடி அரிசி பெற்றதற்கே நன்றி சொல்கிறானே. போதுமென்ற மனமே அவனை வாழ வைக்கின்ற மருந்து. ஆனால் அவன் அடக்கமே அளவுக்கு மீறி போய்க் கொண்டிருக்கிறது. பட்டினி பசியிலும் அவன் என்னை கேட்பதே இல்லை. இந்த விருப்பமற்ற நிலை பக்குவமான நிலை. போதும் பாராட்டியது பிரபு. பிரபுவுக்கென்ன? பிரபு, இது மட்டும் எனக்கு இப்போது வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாம் சர்வசக்தி உள்ளவராய் இருந்தும் கூட தமது பக்தருக்கு ஒரு உதவியும் செய்ததில்லையே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா